அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 27 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுருக்கமாக பார்க்கலாம். 106வது சட்ட திருத்தத்தை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மக்களவையிலையும் மாநில சட்டப்பேரவைகள்லையும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடை கொடுக்கறதாங்க இந்த 106வது அரசமைப்பு சட்ட திருத்தம். இதை 2023 கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக, அது என்ன அப்படின்னா நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்றது தான் மகளிருக்கான இடஒதுக்கீடு சட்டம். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வரக்கூடிய எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். பிரான்சில் ஜூனில் G7 உச்சி மாநாடு இந்தியாவுக்கு அழைப்புன்னு ஒரு நியூஸ் இருக்குது. இப்போ 2026 ஃப்ரான்ஸில் நடக்க இருக்குது. G7 எத்தனை நாடுகள் இருக்குன்னா 7 நாடுகள் இருக்குங்க. அது என்னென்னு பாருங்கள். கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த 7 நாடுகளும் சேர்ந்தது தான் G7. இந்த மாநாடுகள் லாஸ்ட் இயர் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் நடந்திருக்குங்க. இந்த வருஷம் ஃப்ரான்ஸில் நடக்க இருக்குது. அடுத்து, நேபாளத்தின் இளம் பிரதமராக பாலேந்திர ஷா என்று பதவியேற்புன்னு கொடுத்துருக்காங்க. நாட்டின் மிக இளம் வயது பிரதமர் யார் அப்படின்னு கேட்டோம்னா பாலேந்திர ஷா. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா நேபாளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.